பழத்தை வச்சு பழம்பொரி பண்ணுவோமா? ஆமாங்க, நம்ம நேந்திரம் பழத்தை வச்சு இப்போ கேரளா ஸ்டைல் பழம்பொரி தாங்க பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நேந்திர பழத்தை எடுத்து வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்லைஸா வச்சுக்கணும். ஒரு சைடு ஒரு கடாயில எண்ணெய் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பழம்பொரி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவு கொஞ்சோண்டு சோடா உப்பு, கொஞ்சம் வாசத்துக்காண்டி ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் டேஸ்ட் தூக்கில் காமிக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பார்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம செஞ்சு கட் பண்ணி வச்ச ஸ்லைசஸ் ஒன்று ஒன்றா அந்த மிக்ஸில் முக்கி எடுத்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான, பார்க்கும் போதே டெம்ப்ட் ஆகிற மாதிரி ஒரு பழம்பொரி தயாருங்க. என் பையன் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல